லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சய், நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வா சஞ்சய். நீ வா சஞ்சய் சொல்றேன். வித்யா, என்னாச்சு வித்யா? இந்த இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு போட்டிருந்தா 10 நிமிஷத்துலயே அவங்க உயிர் போயிருக்கும். ரோட்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தவங்க இப்ப ஹாஸ்பிடலுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் ஆகல? அவங்க நல்லா இருக்காங்க சஞ்சய். ஆனா நான் மட்டும் சரியான நேரத்துக்கு உள்ள போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அவ ஏதாவது பண்ணிருப்பா. அத்தை காப்பாத்த இவ்வளவு தூரம் நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருக்கும் சஞ்சய். வித்யா, எனக்கு அந்த நர்ஸ் மேல அப்பவே லைட்டா டவுட் இருந்துச்சு. அப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து சொன்னதால தான் நான் அவளை விட்டுட்டேன். இல்லைன்னா அந்த இடத்துலயே அவளை தொலைச்சு கட்டியிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். சரி, நீ அப்ப யாரு? அவ முகத்தை பாத்தியா? இல்ல சஞ்சய், பார்க்க ரொம்ப ட்ரை பண்ண, ஆனா முடியல. அதுவும் அவ என்ன வேற ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா. அவ வந்தது எப்படியும் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். வா போய் பார்க்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாமா? சாரி சார், நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து இப்போ வரைக்கும் சிசிடிவி கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல சார். யாரோ சர்வர் ரூம்ல இருக்க மெயின் சுவிட்சை போய் ரிப்பேர் பண்ணிருக்காங்க சார். இப்பதான் சரி பண்ணி ஆன் பண்ண சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். இப்போ என்ன பண்றது? சரி வா. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு வித்யா. ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து எதுவுமே நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. நீ ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணு சஞ்சய். யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்காம விட்டா அது மேலும் அத்தை உயிருக்கு ஆபத்தா தான் வந்து முடியும். ஹலோ ஹலோ சார், நான் வேதவல்லி சந்திரமோகனோட பையன் சஞ்சய் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நீங்க உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், உடனே ஆரம்பிக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லிட்டேன் வித்யா, எப்படியும் கண்டுபிடிச்சலாம் சொல்லிருக்காங்க. அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என் அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணது யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சஞ்சய், ஆண்டி எப்படி இருக்காங்க? ஆண்டிக்காக கோயில்ல வேண்டுதல் செஞ்சுட்டு வரேன். எங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஸ்னேகாக்காவோட போன் வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அவங்க கொடுத்துட்டாங்களா? ஆண்டிக்கு ஒன்னும் ஆகாது சஞ்சய். அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. பழைய மாதிரி அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. நீ கவலைப்படாத. இந்தாங்க சாமி பிரசாதம், 2 பேரும் எடுத்துக்கோங்க.
என்ன அப்படி பாக்குறீங்க? பிரீத்தி, நாங்க சந்தேகப்படுற தப்ப நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு நாங்க நம்புறோம். அதையும் மீறி நீ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, தப்பு செய்யற ஐடியா ஏதாவது இருந்து அதை நாங்க கண்டுபிடிச்சா, நீ இருக்கிற இடம் தெரியாம எரிச்சு கரைச்சிருவேன். வாணி, என்ன பேசுற நீ? எனக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அது எப்பவும் இருக்கும். ஆனா எனக்கு ஆண்டி ரொம்ப முக்கியம். என் அம்மாவை விட உங்களை பெருசா நினைக்கிறவனா நான் எப்படி அவங்கள? நீ இப்படி பேசுறது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது வாணி. எனக்கு பதிலா எனக்கு அந்த பிளட் குரூப் இருந்திருந்தா நானே ஆண்டியை காப்பாத்திருப்பேன். அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். என்ன போய் இப்படி சந்தேகப்படுறியே? அதாவது தெளிவா சொல்றாளே, நீ இதுல சம்பந்தப்படாம இருந்தா அது உனக்கு நல்லது. இத பாரு, அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ கூட உன் பேர் அடிபடக்கூடாது. அப்படி அடிபடுதுன்னு வையன், வித்யா சொன்னதான் நடக்கும். நீ உசுரோட ஊர் போய் சேர முடியாது. ஏய், எங்க போற? ஆண்டிக்கு விபூதி வைக்க. அத கூட நாங்க பாத்துக்கிறோம். நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ மொபைல கொடுத்து விட்டு போனியே, அந்த நர்ஸ் முகத்தை பாத்தியா? ஆ, முகத்தை சரியா கவனிக்கல. மாஸ்க்லாம் போட்டிருந்தாங்க. டியூட்டில இருந்ததுனால நம்பி கொடுத்துட்டு போனேன். சரி, போ. வித்யா, இவ செஞ்சிருப்பாளா? இவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல சஞ்சய். கொலை பண்ற அளவுக்கு துணிய மாட்டா. அப்படி துணிஞ்சா இவளுக்கு என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாரு? வித்யா, நான் தான். சஞ்சய், ஏய், இரு, நீ ரெஸ்ட் எடு. முழிச்சிட்டு தான் இருந்தேன். எப்படி தூங்குனேனே தெரியல சஞ்சய். சரி, நான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம், அம்மாவை போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ எந்திரிச்சிட்ட. உன்னை தாண்டி ஒரு எறும்பு கூட உள்ள போக முடியாது போல இருக்கு. டோர் மேல கை வச்ச உடனே யாருன்னு கேக்குற? அத்தை நார்மல் ஆகுற வரைக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சஞ்சய். நீ நைட்டு தூங்குனியா? நான் ஏதோ அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குனேன். சரி, இந்தா இதுல உனக்கு ட்ரெஸ் வச்சிருக்கேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. நான் அது வரைக்கும் அம்மாவை பாத்துக்கிறேன். சரியா? போ, சீக்கிரம் போய் வா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. உங்க மருமக கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காத. சீக்கிரமே கண் முழிச்சிருவீங்க. உங்ககிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதாம்மா.
நீங்க அவளை உங்க மருமகளா முழு மனசோட ஏத்துக்கணும். அவ நமக்கு கடவுள் கொடுத்த வரம்மா. அவளை நம்ம நல்லா பாத்துக்கணும். நாங்க சேர்ந்து வாழ்றதை விட நீங்க அவளை ஏத்துக்கிறதாம்மா அவ பெருசா நினைக்கிறா. நீங்க அவளை ஏத்துக்கணுமா? சார், கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? சஞ்சய், அப்பா, வேதா எப்படிடா இருக்கா? நல்லா இருக்காங்கப்பா. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் பாக்குறாங்களா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லப்பா. டாக்டர் வரட்டும். இப்பதான் பார்த்துட்டு வந்து உட்காந்து. அதோ வந்துட்டாங்க. டாக்டர், வேதா எப்ப கண்ணு முழிப்பாங்க? எல்லாம் நார்மலா இருக்கு. எப்ப வேணா கண் முழிக்கலாம். இனி பயப்பட தேவையில்லை. வெயிட் பண்ணுங்க. சஞ்சய், வித்யா எங்க? அவ ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்கா பிரிமா. இப்போ வந்துருவா. ஓ அப்பா, அண்ணா வித்யா வந்துட்டா. வித்யா வரா. இதோ வந்துட்ட பிரிமா. வாமா வாமா. வா வித்யா. சஞ்சய், வித்யா ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க முதல்ல. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. நேத்துல இருந்து நீ சரியாவே சாப்பிடல. வேதா பொழைச்சா மட்டும் போதுமா? நீ நல்லா இருக்க வேண்டாமா? வா உட்காந்து சாப்பிடு. சஞ்சய், நீயும் வா. வித்யா வா. ஏய் போமா, அதான் நாங்க வந்துட்டோம்ல. உன் அத்தையை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நாங்கெல்லாம் வீட்லயே நல்லா சாப்பிட்டு வந்துட்டோமா. வித்யா வா. வாங்க. போங்க, கூட்டிட்டு போங்க. போதும் பிரிமா, அவளுக்கு வைங்க. போதுமா? என்ன போதும்? 2 இட்லிக்கே. அம்மா, நான் சொல்ற வரைக்கும் நீ எழுந்திருக்கவே கூடாது. ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சாப்பிட்டு முடிக்கணும். என்ன? நல்லா சொல்லுங்க பிரிமா. நான் அவகிட்ட சொல்லி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உங்களை மாதிரி கண்டிப்பா சொன்னாதான் இவ கேப்பா. சாப்பிடுமா. வித்யா, என்ன பிசைஞ்சிட்டே இருக்கமா? சாப்பிடு. சார், வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, நைட்டே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ, என்ன போலீஸ் வந்திருக்கு? சஞ்சய், என்ன இதெல்லாம்? பிரிமா, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரு வாய் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க சாப்பிடுங்க. இல்ல பிரிமா, பரவாயில்ல, இருக்கட்டும். அக்யூஸ்ட் யாருங்கறத நாங்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம். ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சஞ்சய், என்னடா என்ன நடக்குது இங்க? போலீஸ்லாம் வந்திருக்காங்க. வேதாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்றாங்க. மேடம், சொல்லுங்க மேடம். யார் அவன் சொல்லுங்க. யார் எங்க அம்மாவை கொலை ட்ரை பண்ணது? எங்க இருக்கா அவ இப்போ? நீங்க அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். அவ இப்ப எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க மேடம். என் ஒய்ஃப் யாருக்குமே கெட்டது பண்ண மாட்டான். அவளால முடிஞ்ச அளவுக்கு நல்லதான் பண்ணிருக்கா. அவளை கொலை பண்ற மனசு யாருக்கு வந்துச்சு? யார் அவங்கன்னு சொல்லுங்க. அப்பா, அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்களெல்லாம் மட்டும் மன்னிக்கவே கூடாதுப்பா.
காலம் பூரா ஜெயில இருக்கிற மாதிரி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடாதீங்க. அவங்க மேல இருக்க கோவத்துல கொலையே செஞ்சாலும் செஞ்சிருவேன். யாருங்க அது? எங்க இருக்கா? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இனிமேதான் அரெஸ்ட் பண்ணணுமா? இனிமேதான் அரெஸ்ட் பண்ணணும். அவ போட்டோ ஏதாவது இருக்கா? அவளை நான் பார்க்கலாமா மேடம்? ப்ளீஸ் கொடுங்க. ஏய் சஞ்சய், அக்யூஸ்ட் பொண்ணுன்னு உனக்கு எப்பறா தெரியும்? நேத்து நம்ம கண்ணு முன்னாடி தான் நின்னா பாப்பேன். ஒரு நிமிஷத்துல நம்ம அவளை மிஸ் பண்ணிட்டோம்பா. ராத்திரி கூட ஒரு தடவை அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணிருக்கா. வித்யா கூட இருந்ததால எப்படி அம்மாவை காப்பாத்திட்டா? இன்ஸ்பெக்டர் எங்க இருக்கா அவ? அவளை என் கண்ணுல காட்டுங்க. அவளை எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க? அவளை அரெஸ்ட் பண்ண தானே சார் நாங்க இப்ப வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண இங்க வந்திருக்கீங்க? அப்போ அவ இங்கதான் இருக்காளா? மனசா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மனசா. அவ்வளவு பெரிய கிரைம் பண்ண ட்ரை பண்ணப்ப எப்படி இங்க இருப்பா? மேடம், உங்களை யாரோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க மேடம். அவ எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பா. இல்ல சார், நல்லா விசாரிச்சிட்டோம். அவ இங்கதான் இருக்கா. என்ன இங்கயா? மேடம், இங்கதான் எங்க இருக்கா? உங்க கூட தான் சார் இருக்கா. நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கா. இங்கயா? மேடம், எங்க கூட இருக்கானா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஆமா சார், அவ உங்க கூடவே உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்து உங்க எல்லாரையும் நம்ப வச்சு நல்ல மாதிரி நடிச்சு இந்த காரியத்தை பண்ணிருக்கா. எங்க குடும்பத்துல ஒரு ஆளா? அதனாலதான் கடைசி வரைக்கும் உங்க யாருக்குமே அவ மேல டவுட்டே வரல. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? எங்க குடும்பத்துல ஒருத்தி என் பொண்டாட்டியை கொல்ல பார்த்தாளா? அப்படி யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. இவ என் மருமக, இவ செஞ்சிருக்க மாட்டா. அது என் பொண்ணு, அவ்வளவு அதை பண்ணிருக்க மாட்டா. இவங்க வேதாவோட அக்கா, இவங்களுக்கு உயிரே வேதா தான். இவங்களும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இது என் இன்னொரு மருமக. இப்ப வேதா உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே இவதான். இவளை சந்தேகமா நினைக்கிறதே பாவம். வேற யார் செஞ்சிருக்க முடியும்? உங்களோட இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் சார் அவங்களோட பலமே. அத வச்சுதான் அவங்க டபுள் கேம் ஆடி இருக்காங்க. எங்களுக்கே இது பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எங்களால நம்பாம இருக்க முடியல சார். மேடம், யார் மேடம் அது? சொல்லுங்க. ஏன் எல்லாரும் எதுக்கு என்ன பாக்குறீங்க? இவளுக்கு வேதா தான் எல்லாமே. என்னை விட வேதாவை பெருசா நினைக்கிறவ. இவ இந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அத இன்ஸ்பெக்டர் சொல்லட்டும், நீங்க சொல்ல வேண்டாம். மேடம், நீங்க சொல்லுங்க. இவதானா? இவ எதுவும் பண்ணாளா? இல்ல, அவங்க குற்றவாளி இல்ல. குற்றவாளி இல்லனா அப்ப யார் தான் குற்றவாளி? யார் மேடம் எங்க அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணது? தயவு செஞ்சு சொல்லுங்களேன். உங்க வைஃப் வாணி தான். ஐயோ,
என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, இவங்க தான் குற்றவாளி. வேதா மேடம கொலை பண்ண ட்ரை பண்ணதே இவங்க தான்.